தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிகுந்த பரபரப்புக்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. மிகுந்த பரபரப்புக்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. காட்சிகளோடு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். माननीय सदस्यगण, अत्यंत दुख के साथ मुझे सभा को अपने 6 पूर्व साथियों एवं कतर के पूर्व अमीर फादर अमीर महामहिम शेख हमद बिन खलीफा अल थानी के निधन के बारे में सूचित करना है। श्री नादेन दला भास्कर राव अविभाजित आंध्र प्रदेश के खम्मम संसदीय निर्वाचन क्षेत्र से, जो अभी तेलंगाना में है, 12वीं लोकसभा के सदस्य थे। वे उद्योग संबंधी संसदीय स्थायी समिति के सदस्य भी रहे। श्री राव आंध्र प्रदेश के मुख्यमंत्री भी रहे और उन्होंने आंध्र प्रदेश के सरकार में मंत्री के रूप में भी कार्य किया। श्री नादेंदला भास्कर राव का निधन 90 वर्ष की आयु में 22 अप्रैल 2026 को हैदराबाद तेलंगाना में हुआ। श्रीमती ओमवती देवी उत्तर प्रदेश के बिजनौर संसदीय क्षेत्र से 12वीं लोकसभा की सदस्य थी। वे श्रम कल्याण संबंधी संसदीय स्थायी समिति की सदस्य रही। इससे पूर्व वे 4 कार्यकालों के लिए उत्तर प्रदेश विधानसभा की सदस्य भी रही। उन्होंने उत्तर प्रदेश सरकार में मंत्री के रूप में अपनी सेवाएं दी। श्रीमती ओमवती देवी का निधन 77 वर्ष की आयु में 8 मई 2026 को बिजनौर उत्तर प्रदेश में हुआ। श्री सुधांशु शील पश्चिम बंगाल के कोलकाता उत्तर पश्चिम संसदीय क्षेत्र से 14वीं लोकसभा के सदस्य थे। वह शहरी विकास संबंधी संसदीय மிகுந்த பரபரப்புக்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒருபுறம் சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதம், சிஜேபி பேரணி, இந்த மாதிரி பல்வேறு தலைவலிகள் இருக்கின்றன இப்போ ஆளக்கூடிய மத்திய அரசுக்கு. இந்நிலையில மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் பல்வேறு அஸ்திரங்களோடு தயாராக எதிர்ப்போடு காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நிகழ்வுகள் நடைபெறும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரினுடைய முதல் நாள்ல? தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்றன. இதற்கு பிறகு கேள்வி நேரம், நேரமில்லா நேரம் என பணிகள் ஒவ்வொன்றாக தொடங்கும். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்க, முதற்கண் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று பல்வேறு அம்சங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளாக. இன்னொரு புறம் அயோத்தி ராமர் ஆலய நன்கொடை திருட்டு விவகாரத்திலே விசாரணை நடைபெற்று வருகிறது. அது குறித்தும் அரசு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேகதாது அணைக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே இரு அவைகளிலும் குரல் கொடுக்க இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் அரசு தரப்பு ஒருபுறம் மக்களவையிலே
உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகளின் எண்ணிக்கை அவசர சட்டம் மூலமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மசோதாவை மக்களவையில் கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறது. அதே போல மாநிலங்களவையிலே தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதித்தால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான மசோதாவை கொண்டு வர பட்டியலிட்டிருக்கிறது. இப்படி அரசு அலுவல்கள் ஒருபுறம் இருக்கும் நிலையிலே எதிர்க்கட்சிகள் மிகவும் முக்கியமாக எல்லா விவகாரங்களையும் ஒத்திவைத்துவிட்டு நீட் விவகாரத்திலே பதிலளிக்க வேண்டும். கல்வித்துறையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. நீட் வினாத்தாள் கசிந்தது ஏன், அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலே விரிவாக விளக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது மக்களவையிலே பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார். முன் வரிசையிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் அமர்ந்திருக்கிறார். அத்துடன் ஆளும் கூட்டணி வரிசையிலே தர்மேந்திர பிரதான் முன்னால் அமர்ந்திருக்கிறார். கல்வி அமைச்சரான அவர் இன்று என்ன பதிலளிப்பார் என்பது அவளுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் நிலையில் மாநிலங்களவையிலே புது உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பவன் கேரா உள்ளிட்டோர் பதவியேற்பும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த கூட்டத்தொடரிலே காரசாரமான விவாதங்கள் நடைபெற உள்ளன. திலகவதி, முதல் நாள் அப்படின்ற அடிப்படையில மரபுசார் நிகழ்வுகள் முதல் நாள்ல என்னென்ன நடக்கும், அதன் பிறகு என்னென்ன மசோதாக்கள் தொடர்பான விவகாரங்கள் நடக்கும்? முதல் நாளன்று, அதாவது கடந்த கூட்டத்தொடரிலிருந்து இந்த கூட்டத்தொடர் வரை இடைக்காலத்திலே முன்னாள் உறுப்பினர்கள் அல்லது உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்திருந்தால் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, இரங்கல் செய்திகள் படிக்கப்படுகின்றன. அதே போலவே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாராவது பதவியேற்க வேண்டியிருந்தால் அந்த நடவடிக்கைக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் மாநிலங்களவையிலே புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மக்களவையிலே இரங்கல் தீர்மானங்கள் படிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். இதன் பிறகு கேள்வி நேரம் போன்ற அலுவல்கள் தொடங்கும். இன்று மதியத்திலிருந்து மசோதாக்கள் பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், அது தொடர்பான விவகாரங்கள் மற்றும் அயோத்தி ராமர் ஆலய நன்கொடை திருட்டு விவகாரம், இந்த இரண்டையும் விவாதிக்க வேண்டும் என்பதே. ஆகவேதான் தற்போது இதில் எந்தெந்த விஷயங்களுக்கு அரசு அவகாசம் வழங்க முன்வரும் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தொடரிலே மிகவும் முக்கியமாக நாம் பார்ப்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் சேர்ந்து அமர்ந்திருந்த திமுக உறுப்பினர்கள் தற்போது புதிய இருக்கைகளிலே அமர்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சிகள் அமரும் பகுதியிலே மூன்றாவது வரிசையில் அவர்களுக்கு அமர்வுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. டி.ஆர். பாலு முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அவர் கருப்பு சட்டை அணிந்து இன்று நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனைகளிலே நாங்கள் கணபதி, நம்ம தொடர்ந்து பேசலாம் இது குறித்து. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமாக இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.